மேலும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு மாற்றம் சொல்லி என்ன மாற்றம், இந்த மாதிரியான கிரைம் நடக்குது அப்படின்னு பேசக்கூடிய கொத்தடிமைகள் சில பேர் இதே கடந்த ஆட்சி அப்ப இந்த மாதிரியான கிரைம் கேஸ் நடக்கும்போது அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கும்போது நார்த்லலாம் கம்மியா நடக்குதா, போய் நார்த்ல பாரு, இங்க இருக்கிற டெவலப்மெண்ட்டை பாரு, அந்த மாதிரிலாம் நார்த்ல கிடையாது, நார்த்லலாம் பாரு இதை விட பயங்கரமா கிரைம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ என்னப்பா இப்படி பண்றீங்க, என்னப்பா உங்க ஆட்சியில இப்படி நடக்குது நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இதை என்ன மாதிரியான மனப்பான்மையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அப்ப குற்றம் நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த ஜாம்பி கூட்டம் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு மாற்றம் என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எந்த நியூஸுமே மறையாமல் எல்லா நியூஸுமே நியூஸ் சேனல்ல வருது. சில நியூஸ் மட்டும் தான் ஹைப்பா போகும், சில நியூஸ் வந்து ரொம்ப டம்மியா போகும். இன்னைக்கு எல்லா குற்ற சம்பவங்களும் நல்லாவே நியூஸ்ல வருது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. எந்த போலீஸும் வந்து காலைல 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போல, இன்னும் ஆட்சியிலேயே உட்காரலனாலும் அந்த வரப்போற கவர்மெண்ட் இப்போதுல இருந்தே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கடந்த ஆட்சியின் போது கேள்வி கேட்கவே நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கேள்வி கேட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, தைரியமா எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. சோ இனிமே நியூஸ் மீடியாக்கள்ல வர்றதை கூட யோசிச்சு தான் நம்பணும், எடுத்த உடனே நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்ப இந்த தஞ்சாவூர் எம்எல்ஏவோட வீடியோ சர்க்குலேட் ஆனதுல அந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்சியில அவங்களால உட்கார முடியலன்னா உட்காந்து நீயாவது நல்ல ஆட்சி கொடு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது.